வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம போட்டில் வந்து போட் அவென்ட் ப்ரைம் 5.1 அப்படிங்கிற ஒரு சவுண்ட் பாரை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம குரோமாவில் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். நண்பர்களே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸோட ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா போட் டால்பி அட்மோஸ் அவென்ட் ப்ரீமியம் 5.1 5000 DA அப்படிங்கிற மாடல். இது இந்த பாக்ஸ்க்குள்ளே நமக்கு என்னென்ன கனெக்ட் இருக்குன்னா 3 வகையான இது கொடுத்துருக்காங்க. சப் ஊஃபர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சவுண்டு பார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சரௌண்டிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதனோட வாட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 500 வாட்ஸ் ஆகுது. இதில் நமக்கு வந்து சைடில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 4 விதமான யூஸ் பண்ணுற மாதிரி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3, HDMI யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், USB யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு மியூசிக், நியூஸ், மூவி அப்படிங்கிற 3 மெத்தடு ஈக்குவலேஷன் இருக்குது. ரிமோட் உள்ளே இருக்குது. நமக்கு வந்து இதனோட ஸ்லீக் டிசைனாக கொடுத்துருக்குறாங்க. ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை இந்த ஸ்பீக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் பேக்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக தெர்மோகோல்லாம் போட்டு எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் கொடுக்கணுக்கோசரம் பக்கா பேக்கிங்காக கொண்டு வந்துருக்காங்க. இது எப்படி பேக்கிங் இருக்குது, எப்படியோட இருக்குன்னு டிசைன்லாம் மாடலில் பார்க்கலாம். இப்போ இந்த சவுண்ட் பாரில் வந்து நமக்கு பார்த்தோம்னா 4 ஸ்பீக்கருமே மேலே 2 சப்வூஃபரும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 6 ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு மேலே பார்த்தோம்னா அந்த பிராண்ட் கொடுத்துருக்காங்க, போட்டுங்கிற பிராண்டு. இது கிளாஸி ஃபினிஷிங்காக இருக்குது. இது வந்து இதில் சைடில் பார்த்தோம்னா நமக்கு மெட்டல் கொடுத்துருக்காங்க. போட்டோட லோகோவும் டால்பி அட்மோஸுங்கிற சவுண்டோட ஸ்பெசிலிட்டியும் இது கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு என்னென்ன போர்ட் கொடுத்துருக்கோம்னா மொத்தம் 1 2 3 4 5 6 7 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று HDMI போர்ட்டு, ஒன்று ஆப்டிக்கல், இன்னொன்று USB அதாவது பென் ட்ரைவ் போட்டு நம்ம பாட்டு கேட்கலாம், இன்னொன்று ஆக்ஸ்க்கு போட்டிருக்கலாம், இன்னொன்று வந்து பவர் அவுட்புட்டு, இன்னொன்று இது வந்து பேஸ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சரௌண்டிங் அவுட்புட், 2 சரௌண்டிங் ஸ்பீக்கருக்கு அவுட்புட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாக்ஸ் எப்படி நம்ம கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் வந்து அழுங்காப்புல இருக்கலாம். பேக்கிங் வந்து நீட்டாக நமக்கு வந்து எந்த விதமான ஷேக் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்காக வச்சுருக்குறாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த போட் லோகோ போட்டு அழகாக கிளாஸி ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக நம்ம பார்க்கும்போது நல்லா ஒரு ப்ரீமியம் லுக்கோடு இருக்குது. இங்கே சைடில் பார்த்தோம்னா நமக்கு 6.5 இன்ச்சு ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி சைடு ஒரு ஏர் அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இதனோட டிசி நமக்கு வந்து இதில் அட்டாச்மெண்ட்டாக டிசி அவுட்புட் பின் வந்துருச்சு. நம்ம இது கரண்ட்டோட பவர் சப்ளை இங்கே கொடுக்கணும். இதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம 2 சரௌண்டிங் ஸ்பீக்கரை எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எப்பயும் போல்
நமக்கு வந்து ஸ்பீக்கர் செட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரிமோட் கொடுத்துருக்காங்க, பேட்ரி கொடுத்துருக்காங்க, ஒயரிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இது என்னென்னு மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ உள்ளுக்குள்ள பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சரௌண்டிங் ஸ்பீக்கருங்காட்டி நமக்கு ஒயர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லென்த்தாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்தளவுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி தான், நல்லா கிளாஸி ஃபினிஷிங், நல்லா ஸ்டீல் மெத்தேடில் நல்லா அவுட்புட்டோட குவாலிட்டியாக இருக்குது, ப்ரீமியமாக தெரியுது நமக்கு பார்த்தா. நம்ம டிவியில் வந்து இதோட செட் பண்ணிவிட்டு இதோட சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு இந்த கவரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பவர் அவுட்புட்டு, வால் அடிக்கிற வால் மவுண்ட் இது, பேட்ரி, ரிமோட்டு. நம்ம பாருங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI கேபிள் கூட கொடுக்கல. எப்பயும் போல் யாரும் படிக்காத இந்த யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கியூஆரில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வாரண்டியை வந்து நம்ம பதிவு பண்ணிக்கணும். இப்போ ரிமோட் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நீட்டாக, ஸ்லீக்காக, சின்னதாக, அழகாக கொடுத்துருக்குறாங்க. சவுண்ட் பாக்ஸோட அன்பாக்சிங் பார்த்தீங்க. இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு தரமான சவுண்ட் பாக்ஸ், 5.1 சவுண்ட் பாக்ஸு. ஒரு நம்மளால் வாங்க முடியலன்னு கவலைப்பட தேவையில்லை, அந்தளவுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க், அதாவது பை லிங்க் கமெண்டில் கொடுக்குறேன், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது கம்மி ரேட்டில் சீப் அண்ட் பெஸ்ட், வீடு செதற விடுது, உடைய அழுடு தாங்கல. ஓகேங்களா? இதை பார்த்தோம்னா ஒரு ரியலி சினிமாமேட்டிக் சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுங்கள்.